சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்து மீனா இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, மீனா வந்து சாப்பாடு வேறையா இங்க குடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சாப்பாட்டையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாப்ல நம்ம முத்து. அப்ப மீனா பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம முத்துவுக்கு திங்கிங் வருதாட்டுக்கு. அதுக்கப்புறம் கார் ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது வழியில மீனா நின்னுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பூ கட்டுறதுக்காக போறாங்களாட்டுக்கு கோயம்பேட்டு சைடு. ஸோ அதுக்காக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப முத்து கார்லயே ஏறி போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்கள எப்படியோ வற்புறுத்தி மீனாவையும் கார்ல ஏத்திக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம முத்துவும் மீனாவும் தான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கல இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா கூட பக்கத்துல இருக்கிறவங்கள மீடியேட்டரா வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி பேசிக்கிட்டே வராங்க. ஸோ இப்படியே போயிட்டு கோயம்பேடுலயும் இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வெளியில இறங்கி இப்ப கூட என்னைய வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா மனசுக்குள்ள நினைக்கிறதும், முத்து வந்து பாத்தீங்கன்னா வரட்டுமான்னு கேட்கறானான்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம முத்து நினைக்கிறதும் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் இங்க மனோஜையும் ரோகிணியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே தேங்காவில 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா கடையில வேலை செய்யறவங்க எல்லாம் ஊரே கூடி வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அதிசயத்த பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ஆமா, இந்த இளநீ ரூ. 80ன்னு சொன்னான் ஒரு இளநீ. அதுக்கு எதுக்கு 2 இளநீன்னு நான் ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். என் ஐடியாவ பார்த்தியா?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! நீ கூட ரொமான்ஸுக்காக தான் இப்படி பண்றேன்னு நினைச்சேன். ஒரு இளநிய மிச்சம் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணினியா?" அப்படின்னு ரோகிணி பிடிச்சு மனோஜ திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 பேரு புருஷன் பொண்டாட்டி வருது. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா, ராணியா. ஸோ அவங்க 2 பேரும் ஏதோ கிராமத்துல இருந்து வரோம். எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்ல. ஏதாச்சும் வேலை போட்டு 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல வேலை போட்டு குடுத்தீங்கன்னா, புண்ணியமா போவோம். அப்படி இப்படின்னு ஏதோ கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மனோஜையும், ரோகிணியும் பார்த்து ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஐஸ் வேறையா வைக்கிறாங்க. இப்படிலாம் வச்சு இவங்க பேசுறத வச்சு பார்க்க போனா, பெருசா ஏதோ பின்னாடி செம்மையா செஞ்சு விட போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா ஐடி கார்ட்லாம் கேட்குறாப்புல ஆதார் வேணும்னு. ஆனா ஆதார் கார்டு ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டோம். 1 வாரத்துல வர வச்சு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அவங்களோட எண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கடையிலேயே தங்கிக்கிற மாதிரியாட்டுக்கு. ஸோ கடையெல்லாம் மூடுனதுக்கு அப்புறம் ஏதோ ஆட்டைய போட்டுக்கிட்டு போக போறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண நம்ம சமைக்கிறதுக்கு பகல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வீட்டுக்கும் கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க சமையல் நேரம், அதாவது சாப்பிடுற நேரமே வந்துருச்சு. யாருமே சமைக்காமயே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா மீனா தான் இப்ப இல்ல இல்லையா? அதனால சாப்பிடுறதுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம, இந்த விஜயா வேறயா புலம்பிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ண நம்ம ரோகிணியும், மனோஜும் அழைச்சுக்கிட்டு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் போய் நொடியில செஞ்சுடுறேன். சமையல் கட்ட மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.